கீழ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராகிறார். அதே மாதிரி கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு செல்கிறார். வணக்கம் மக்களே, இந்த நாளிலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களோடு இந்த காணொளி சந்திக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதை விட மேலதிகமாக இந்த தேசிய பட்டியல் ஒடுக்கப்படுது. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை சொல்லணும். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில கட்சிகளில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதை விட தேசிய பட்டியல் மூலமாக தேர்வு செய்யப்படுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. அதை இந்த நாள் சொல்லி காட்டியிருந்தது. நேற்று இன்றைக்கெல்லாம் சமூக வலைத்தளத்திலே பரவிடக்கூடிய தகவல்கள், பகிரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இதை மிக தெளிவாக எங்கள் மத்தியில் எடுத்து காட்டியிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய வழியில் மீள சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராகிறார். அதே மாதிரி கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு செல்கிறார். இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிற போது அவற்றையும் சேர்த்து இந்த மாலை பொழுதுகளை பேசலாம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய 10வது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 21 பெண்கள், இவ்வளவு காலம் இந்த பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும், அவைண்ட உறுப்புரிமையெல்லாம் உறுதிப்படுத்தப்படணும், கணக்கு பெண்கள் இருந்தால் தான் அவைண்ட பிரச்சனை எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை எல்லா இடமே பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்குரிய சாத்தியமான வழிகள் எதுவுமே அந்த காலகட்டத்தில் இருந்தது கிடையாது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய 10வது நாடாளுமன்ற பொது தேர்தலை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. 21 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை காலம் அப்படியானவர்கள் அல்லது இந்த எண்ணிக்கையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை என்றுதான் நிறைய பேருக்கு பதில் தெரியும். ஆனாலும் கூட 19 பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் 2 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் இந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹரணி அமரசூரிய எல்லோருக்குமே தெரியும். முன்பாக இந்த இடைக்கால அரசாங்கத்தில் பிரதமராக அவர் தான் இருந்தவங்க. கொழும்புல ரணில் விக்ரமசிங்க அவருடைய சாதனை, அதே போல முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ 2 பேரும் தான் அடுத்தடுத்த தேர்தல், ஒரு ஆள் 2015, ஒரு ஆள் 2020, 2 தேர்தலையும் அதிகூடிய விருப்பாக பெற்றிருந்தவர்கள். அந்த சாதனையெல்லாம் முறியடிச்சு ஹரணி அமரசூரிய புதிய சாதனை ஒன்றை படைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அவர் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படக்கூடியதாக இருந்தது. அதை விட கௌசல்யா ஆரியரட்ன, சமன்மலி குணசிங்க, ஹேமாலி சுஜீவா, நிலந்தி ஹோட்டஹச்சி, ஒஷானி உமாதுங்க, துஹாரி ஜெயசிங்க, அனுஷ்கா திலகரட்ன, கிருஷ்ணன் கலைச்செல்வி, ஹராசா லியானகே, சரோஜா போல்ராஜ், முத்து ரத்துவத்தை என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அப்படி இருக்கக்கூடிய வழியில ஐக்கிய மக்கள் சக்திக்கும் 2 உறுப்பினர்கள் பெண்களாக தேர்வு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆசனமே 40 தான். அப்படி இருக்கக்குள்ள 2 பெண்கள் தேர்வு செய்யப்படுறது நல்ல விஷயமாக இருந்தது என்பது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கல இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் என்பதும் அல்லது இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த செய்ய போகிற விஷயம் என்பதும் மிக முக்கியமாக இப்போதைய கவனத்துக்குரியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் என்ன செய்ய போயிடும் சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைய நாளில் 18ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அமைச்சரவை பதவி ஏற்க போகிறது. சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், இந்த பதவிகள் எல்லாம் ஏற்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு நாளைய நாளுக்குரியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க முன்னிலையில் அவர்கள் எல்லாம் பதவி ஏற்பினம் என்கிற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. சரி, யாரு சபாநாயகர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கம்பஹா மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பாக்களை பெற்றக்கூடிய விஜித ஹேரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பிரதி சபாநாயகர், மும்மொழிகளும் பேசக்கூடிய அரசியல் ஆளுமை அல்லது நீண்ட காலம் நாடாளுமன்ற பரிட்சயம் கொண்டிருக்கூடிய அடிப்படையில் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஜேவிபியினுடைய என்பிபியினுடைய அமைப்பாளராக இருந்தவர். இம்முறை தேசிய பட்டியல் மூலமாக அவர் உள்வாங்கப்பட்டிருந்தார் நாடாளுமன்றத்துக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குழுக்களின் பிரதி தலைவராக தமிழரசு கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரனுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவை உத்தியோகபூர்வமான தகவல் கிடையாது. நாளைய நாளிலே பதவியேற்கிற போதுதான் யார் யாருக்கு என்ன பதவி கொடுக்கப்படுகிறது என்பது முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதை விட 25க்கு மேற்படாத அமைச்சு பதவிகள் தான் கொடுக்கப்படும் என்பதை தெளிவாக அந்த அரசே சொல்லியிருந்தது. ஜனாதிபதியும் சொல்லியிருந்தவர். அப்படி இருக்கல யார் அந்த 25 பேருக்குள்ள போயினம் என்றது இப்ப மிக முக்கியமாக கவனத்துக்கு உட்படுத்தக்கூடிய அந்த விஷயமாக இருக்குது. அதையும் கூட நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த அடிப்படையில ஹரணி அமரசூரிய மீளவும் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் நாளைய நாளில் நாங்கள் ஒரு தொகுப்பாக கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கலதான் ஜனாதிபதியா ஒருவர் வந்த பிறகு, நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாருமே எல்லா விதமான தங்கள் சார்ந்த கருத்துக்களையும் சொல்லிக்கணும். இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், என்னென்ன நடவடிக்கை செய்யணும் என்று சொல்லி பலர் விமர்சனம் சொல்லலாம். இது சகஜமான விஷயம் தானே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லியிருக்கார், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர் சொன்னதெல்லாம் சரி அல்லது அவர் ஒரு நீதியா நேர்மையா இந்த விஷயங்களை சொல்லினார் சொன்னா, இந்த மாவீரர் தினத்துக்கு முன்பாக, இது நவம்பர் மாதம்
27ஆம் தேதி மாவீரர் தினம், 21ஆம் தேதி அது ஆரம்பமாகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கு முன்பாக இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் இருக்கக்கூடிய இராணுவம் எல்லாம் வெளியேறணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இடங்களை பார்த்தப்ப கோப்பாயில வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கோப்பாய் பெரிய ஒரு துயிலும் இல்லம். அந்த துயிலும் இல்லத்துக்கு மேலாகத்தான் மிகப்பெரிய இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. கொடிகாமத்துல அப்படி, விஸ்வமடுவில் அப்படி, கொடிகாமத்துல எல்லாம் செய்யவே முடியாது. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு காணி எடுத்துத்தான் அந்த நினைவுகூரல் எல்லாம் செய்யறது வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எங்கெங்கே எல்லாம் துயிலுமில்லம் இருந்துச்சுதோ அந்த இடமெல்லாம் இந்த அரசு நீதியாக நேர்மையாக எல்லா மக்களுக்கும் விசுவாசமாக செயற்படுகிறது என்று சொன்னா எல்லாத்தையுமே விடணும் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கக்கூடிய பொன் சுதன் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு ஊடக சந்திப்பில் கலந்து கொள்கிற போதுதான் அவர் இதை சொல்லிக்கிறார். போர்னால வந்து பிள்ளைகளை படைகொடுத்திருக்கக்கூடிய உறவுகள் யார் எவரெண்டு எல்லாம் வந்து எல்லாருமே வந்து வாக்களிச்சிருந்தார்கள். அது எல்லாருமே வாக்களிக்கிறது சகஜமான விஷயம் என்னன்னு சொல்லி இந்த முறை என்பிபிக்கு அப்படி வாக்கு வந்துன்ற விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் காய்ச்சிட்டு போகணும். அவர்களுக்கு வந்து புதிதாக ஒரு வாக்குமே வரையில்லை. இதுவரை காலமும் அரசோ அல்லது அரசு சார்போ அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு அளித்திடக்கூடிய வாக்குகளை விட குறைவா தான் இந்த முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எப்படி தமிழ் பிரதிநிதித்துவம் குறையும்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்பீங்க. ஏன் குறைஞ்சன்னு சொன்னா நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி என்று சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு 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 ஒருவர் 60,000 எடுப்பார், இன்னொரு 40,000 எடுப்பார், இன்னொரு 20,000 எடுப்பார், இன்னொருத்தர் 10,000 எடுப்பார், 5,000 படி ஒரு 5 பேர் எடுப்பினம். இப்படியெல்லாம் எடுத்து பிரிச்சு 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 கொண்டு போனா வந்து அந்த வாக்குகள் சிதறடைஞ்சிடும். அதனாலதான் அந்த போனஸ் ஆசனம் கிடைக்கல, அதை விட வந்து கிடைக்க வேண்டிய மாவட்டத்துக்குரிய ஆசனம் கிடைக்கல. எல்லாருமே சேர்ந்து அல்லது வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பிலையும் கூடிய கட்சிகளுடைய வாக்கையும் கூட்டி அதே மாதிரி தான் தென்னிலங்கை கட்சியுடையும் கூடிய ஆக்களுடைய வாக்குகளையும் கூட்டி பார்த்தா இந்த தமிழ் பரப்பிலையும் கூடிய ஆக்களுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து எகிரி போயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவையற்ற ஒரு ஒற்றுமை இல்லை. தமிழ் மக்கள் தேசியத்தை விட்டு வெளியேறி போயிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் கூட அது உண்மை கிடையாது. அவர்களை எல்லாம் ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு பலமான குரல், அல்லது எல்லாருமே சேர்த்து உண்டா போவோம் வாங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போற மாதிரி எந்த குரலுமே இல்லாதபடியா நான் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாருமே தனித்தனி கட்சியா போய் கேட்டு எல்லா வாக்கையும் எந்த பகுதியில நான் வாக்கெடுப்பேன், இன்னொரு பகுதியில் அவர் வாக்கெடுப்பார், எல்லாரும் எடுத்து தனித்தனியை எடுத்துக்கொண்டே தனித்தனியை வச்சிருந்தா ஒன்றுமே பிரயோசனப்பட போதில்லை. ஒரு 10,000 எடுத்து போட்டு ஆசனமே எடுக்க முடியாது. இதனாலதான் இந்த ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு குவியலா கட்டி அந்த பக்கமா போயிருக்குது. அவர்கள் கிடைக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் வந்து திரட்டி அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு வாக்களிங்கன்ற மாத்திரம் சொல்லிச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் அவர் பெருசு, இவர் பெருசு, அவருக்கு போடாங்க அவர் இதை வாங்கினவர், இவருக்கு போடாங்க இவர் இதை செய்தவர் என்று சொல்லி 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 சொல்லியே எல்லாத்தையுமே பிரிச்சு அந்த வாக்குகள் எண்ணிக்கை வந்து சரியான முறையில் சேர்ப்பதற்கான வழியை செய்யல. இதனாலதான் அப்படி போயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த தாய்மாரெல்லாம் ஏன் வாக்களிச்சணும்னு சொன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வாக்களிச்சணும். அரசியல் கைதி விடுவிக்கப்படணும். ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகள் வந்து தாயும் இல்லை, அவங்க அப்பாவும் வந்து சிறையில் இருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? இதே மாதிரி நிறைய அரசியல் கைதிகளுடைய வாழ்க்கை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படணும், காணிகள் விடுவிக்கப்படணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே வாக்களிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த வாக்குறுதிகளை அல்லது அளித்திருக்கக்கூடிய வாக்குகளுக்குரிய நம்பிக்கையை நீங்க எல்லாருமா சேர்ந்து காப்பாற்றணும் என்றது வந்து அவர் சொல்லிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. நல்லெண்ணக்கத்தினுடைய அடிப்படையில் அல்லது நல்லெண்ணம் எங்கள்கிட்ட இருக்கின்ற அடிப்படையில் வந்து நீங்க முதலா இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும், நீங்க செய்து காட்டுங்க என்ற மாதிரி அவர் தன்னுடைய ஊடக சந்திப்புல கருத்துக்களை சொல்லி இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வழியில வந்து இன்னும் ஒரு மேலதிகமான விஷயத்தினர் ஒரு முஸ்லிம் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒருவரை வந்து நீங்கள் பிரதமரா நியமிக்கணும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். முன்னுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டாலும் கூட இந்த விடயம் தொடர்பில் அவ்வளவு தூரம் இந்த அரசு கவனத்துல கொள்ளுமா என்றதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியாத நிலைமை இருக்குது. இருந்தாலும் கூட அவருடைய கோரிக்கை இதுவாக இருக்கிறது. அப்படி இருக்கதான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்ப எல்லாம் இந்த முடிவுகள் அறிவிக்கல வந்து சர்வசாதாரணமா ஏனைய கட்சிகளுடைய பேரையெல்லாம் சொல்லிக்கொண்டு போறோம். என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி இவையை பற்றி சொல்லிகளை வந்து முந்திவே 4ஆம் இடம் 5ஆம் இடம் தான் வாக்குகளை எல்லா மாவட்டத்திலையும் பெற்றிருக்கிறோம். ஆனா அதே போன்ற ஒரு நிலைமைக்கு தான் இப்ப வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வந்திருக்குது. ஏன்னு சொன்னா அந்த வாக்குகளை அளிப்பதற்கு மக்கள் யாரும் தயாராக இருக்கல என்ற நிலைமை வந்து எல்லாருக்குமே வெளிச்சமா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் இருப்பாரா, ஓய்வு பெறுவாரா, இப்படி நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. அதுக்கு வந்து அவர் ஒரு தெளிவான பதிலை சொல்லிக்கிறார். நான் அரசியல் இருந்து எந்த காலத்திலையும் ஓய்வு பெற மாட்டேன், தொடர்ந்து நான் அரசியல் செய்வேன். என்ற அரசியல் நடவடிக்கை என்றது கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் இருக்கும். ஆகவே இதை பற்றி ஒருத்தருமே யோசிக்காங்கன்ற மாதிரி அவர் தன்னுடைய தகவலை சொல்லி இருக்கிறார். ஆனா வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை பொறுத்தவரை இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள்ல 3.14% மாத்திரம்தான் பெற்றிருக்கிறோம். 3,50,429 தான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நாடளாவிய ரீதியில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். இதன் மூலமாக 2 நேரடியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர், ஏன்
இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்சவே தேசிய பட்டியல் மூலமா தான் நாடாளுமன்றத்துக்கு போகிறார் என்ற நிலைமை வர வரைக்கும் இந்த கட்சி இப்ப அதல பாதாளத்துல போய் விழுந்திருக்குது. வரலாறை போல இயற்கையை போல மிகப்பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அல்லது பாடம் படிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கணும். அதை இந்த தேர்தலில் நிறைய பேருக்கு நாங்கள் உபமானமாகவும் அவைக்கு ஒப்பீடு செய்வதற்குரிய ஒரு விஷயமாகவும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய வழியில அந்த ஆசனங்கள் ஒன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிறது நேரடியான தேர்தல் மூலமாக, ஒன்று காலியில் கிடைத்திருக்கிறது. ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்சனுடைய சொந்த இடம், சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தையே என்பிபி தான் கழுவி கொண்டு போயிருந்தது முக்கியமான விஷயம். மட்டக்களப்பை தவிர வேறு எந்த மாவட்டத்திலையும் எந்த கட்சியும் என்பிபியை வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாருமே அந்த அடிச்சு அமர்த்தி அன்றகுமார் திசாநாயக்கனுடைய அரசனுடைய வாக்குகள் அந்த பக்கமா போயிருந்ததுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படி கிடைக்கப்பெற்றக்கூடிய ஒரு தேசிய பட்டியல்ல நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றம் போக போகிறார் என்பது முக்கியமான விடயம். ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு தேர்தலில் போட்டிடுறது அல்லது தேர்தலில் வேட்பாளர் எடுக்கிறது அல்லது தேர்தலில் பங்கு பெற்றுன்றதே பெரிய விஷயம் சொல்லி, அதை விட சிக்கலான விஷயம்தான் தேசிய பட்டியல்ல யார் அந்த கட்சியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போறதுன்றதை தீர்மானிக்கக்கூடிய விடயமாக இருக்கு. இது எல்லா கட்சிகளுக்கும் வழக்கமான விஷயமா இருந்தாலும் கூட தமிழ் கட்சிகளுக்கு இது கொஞ்சம் பெரிய பூகமாக வெடிக்கும். தமிழ் கட்சிகளுக்கு கூட ஆசன பங்கீடு சரி, எல்லா விட இந்த தேசிய பட்டியல் கிடைச்சா அதை கொடுக்கறது சரி, அதுலேயே பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்து தான் கொடுப்பினோம். இன்றைய நாளில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியலுக்குரிய உறுப்பினர் யார் என்பதை தீர்மானிப்பதற்குரிய கூட்டம் வவுனியால் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருந்தது. அதுல மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டிருக்குது. இந்த தேசிய பட்டியல் தொடர்பாக பேசுகிற போதே நிறைய பேர் முதலே கடிதம் அனுப்பிட்டனர். முல்லைத்தீவிலிருந்து மருத்துவர் சிவமோகன், அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலிருந்து முன்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதராஜா, இன்னும் ஒருவர் நடராஜா வவுனியாவிலிருந்து கடிதம் அனுப்பியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் தான் வடக்கில் வாழக்கூடிய மலையக சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர், ஆகவே எங்களுக்கு தான் தரணும் என்ற மாதிரி இவையெல்லாம் கடிதம் அனுப்பியிருந்துச்சுன்னா. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் சமூக வலைத்தளத்தில் சரி, யாழ்ப்பாணத்துல நேற்றிரவு வரையும் ஒரு கூட்டம் இடம்பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டக்கூடிய தகவலா இருந்தது. யாழ்ப்பாணத்தில் கூடிய ஒரு அலுவலகத்துல பல்வேறுபட்ட துறை சார்ந்த புத்திவிகள் யாரையும் சேர்த்து இந்த யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சுமந்திரனை இதுக்கு அனுப்பணும் என்ற மாதிரி ஒரு கூட்டம் இடம்பெற்றதாக கூட சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவற்றை பேரும் அடிபடுது. இப்ப 4 பேருக்கு யாரை கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தா 4 பேருக்குமே இப்ப குடுபடையல் என்றது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கல இந்த கூட்டம் தமிழரசு கட்சியினுடைய மூத்த துணை சி.வி.கே. சிவஞானம், அதே மாதிரி தன் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தேர்வாகி இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன், குகதாசன், சாணக்கியன், அதே மாதிரி முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர்கள் கலையரசன், சுமந்திரன், துரைராஜ் சிங்கம், அதே மாதிரி தான் குலநாயகம், சத்தியலிங்கம் இவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள். அந்த கூட்டம் ஆரம்பமாகிறதுக்கு முதலே இந்த தேசிய பட்டியலுக்கு கிட்டத்தட்ட சிவமோகன் வைத்தியர் அவர் ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணை கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக முன்வைத்திருந்தார், சத்தியலிங்கத்துக்கு எதிராக. அவர் என்ன சொல்லியிருந்தாரு சொன்னா, இவர் கூட்ட நடைகளை ஏலாது அப்படி இப்படிலாம் சொல்லி காரணத்தை சொல்லி கூட்டத்துக்கு வர இல்லை, சரியான முறையில் கட்சியை நடத்தையில்லை, இப்படியான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த அரசியல் குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இவருக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை. அதுக்கு முன்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் 4வது முறையாக தேர்வாகி இருக்கிறார். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை நேற்றைய நாள் அவர் சொன்னார், இது ஏனைய விஷயம் மாதிரி இருக்காது, அரசியல் குழுவில் கூடித்தான் இது சார்ந்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எடுப்போம் என்றதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறுபட்ட தரப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தவர். அப்படி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இவர் சிவமோகன் இருக்கிற தானே மருத்துவர், அவர் இந்த அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பிலான விவரங்களை அங்கே கொடுக்கல வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த அவநம்பிக்கை பிரேரனுடைய பிரதிகளை கொடுத்து கொண்டிருந்தவர். அப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அங்கே வரைக்கல அவர் கொடுத்துட்டார். ஆனால் சுமந்திரன் அதை வாங்கலைன்ற விஷயம் இப்போ அதிகளவா ஊடகங்களில் பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் இந்த அவநம்பிக்கை பிரேரணை என்பது கூட்டத்தில் ஒரு பெரிய விஷயமா எடுக்கப்படவே இல்லை. பிரதானமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த முறை தேசிய பட்டியலில் யாரை நாங்கள் அனுப்புறது என்பது தொடர்பில் தான் இது பேசப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு இந்த முறை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த வடக்கில் வாழக்கூடிய மலையக சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதின்னு சொல்லி நடராஜ் என்ற ஒருத்தர் கடிதம் அனுப்பிக்கான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். 95ஆம் ஆண்டுலேருந்து இந்த கட்சியோட பயணிச்சிருக்கிறேன். 2013ஆம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலில் 10,800 வாக்குகளை பெற்று சுழற்சி முறையில் நானும் உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறேன். உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு தேர்தலில் போட்டுறதுக்கு நான் தயாராக இருந்தாலும் அந்த தேர்தல் நடக்கல. ஆகவே மலையக மக்கள் சார்பாக ஒரு விட்டு கொடுப்போட நீங்கள்லாம் எங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் தாங்கோ என்ற மாதிரி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தவர். இருந்தாலும் கூட அந்த குற்றப்பத்திரிகை இவர்களுடைய மனுக்கள் எல்லாவற்றையும் தாண்டி
மருத்துவர் சத்தியலிங்கத்துக்கு அந்த தேசிய பட்டியல் உறுப்புரிமை கொடுக்கப்படுவதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதனால இப்ப இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போகுது என்ற மாதிரி சொன்னாலும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வெளியில சொல்லி கொண்டிருக்கணும். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை வடகிழக்குல இருந்து கணக்க வைத்தியர் போகினம், அதிலும் குறிப்பாக தமிழர் பகுதியை பொருத்தப்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருந்து நிறைய வைத்தியர் போகினம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. மட்டக்களப்பில இருந்து வைத்தியர் ஸ்ரீநாத், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எம்பிபியில இருந்து வைத்தியர் பவானந்தராஜா, யாழ்ப்பாணத்துல இருந்து ராமநாதன் அர்ஜுனா, அதே மாதிரி தான் வவுனியாவிலிருந்து தேசிய பட்டியல் மூலமாக வைத்தியர் சத்தியலிங்கம் பூனா, 4 வைத்தியர் இந்த வடகிழக்குல இருந்து மாத்திரம் போயினம் என்ற விஷயம் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது நல்ல விஷயத்துக்கா அல்லது யாருக்கு எதை கொடுக்க போயினும் என்னத்தை பகிர போயினும் என்ற கேள்விகளை உருவாக்கி இருந்தாலும் நல்லொரு விடயம் படிச்சாக்கள் இந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சாக்கள் போறதுன்றது இன்னும் இலகுவாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தி ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருந்தது. தேர்தலுக்கு முதலே இவைதான் தேசிய பட்டியல், இவைக்கு தான் கொடுப்போம் என்ற மாதிரி எத்தனை தேசிய பட்டியல் இருந்தோ அத்தனையாம் இலக்கமறை விதித்தாக்கள் போகலாம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய விவரம் என்பது தெளிவாக இருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பட்டியலினுடைய அடிப்படையில் தேசிய பட்டியலில் 18 பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து போயிடும். எந்த விதமான குழப்பங்களும் குளறுபடிகளும் இல்லாமல் அவையெல்லாம் பதவியை பொறுப்பிக்க போயிடும். ஆனால் அந்த பட்டியலை நாங்கள் ஒரு பார்த்துட்டு போனால் இன்னும் இலகுவாக இருக்கும். அன்ரு கருணாதிலக்க, பேராசிரியர் உபாலி பனிலகே, எரங்க உதேஷ் வீரரத்ன, அருண ஜெயசேகர, கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும, ஜனிதருவான் கோடித்துவக்கு, குமார இந்திகோடன்னு சொல்லி இந்த பட்டியல் இருக்கு. இதுல நிறைய பேரை பார்த்தா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் அல்லது துணைவேந்தராக இருந்தவர். ஒலிம்பிக் போட்டியில பங்கு பெற்றக்கூடிய ஆக்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் கட்சி செயற்பாட்டில் ஈடுபற்றக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி எல்லா துறையிலையும் வந்துடக்கூடிய ஆக்களை ஒவ்வொரு விதமா தேர்ந்தெடுத்து இப்போ குறிப்பா தேசிய பட்டியல் பாய்க்களை நேரடியாக நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற தேர்தலில் போட்டியிட முடியாத ஆக்கள் தங்களுடைய புலமையை பயன்படுத்துறது தான் இந்த தேசிய பட்டியல் இருந்தது. அதை அவர்கள் மிக தெளிவாக பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் தேர்வாக இருக்கக்கூடிய இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதான செய்திகள் கூட சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இந்த விஷயம் சம்பந்தமாக எழுதினார்கள். என்ன சம்பவம் என்று சொல்லி பார்த்தா, யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 பேரை தவிர மெட்ராக்கள் சுழற்சி முறையில் தங்களுடைய பதவிகளை குறிப்பிட்ட அளவான காலம் மாத்திரம்தான் வகிக்கலாம். அந்த பதவிக்கு ஒவ்வொருத்தராக அந்த கட்சியில போட்டுறக்கூடிய எல்லாருக்குமே சுழற்சி முறையில் கொடுக்கணும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் விட்டு கொடுப்பார்களா ஏனைய கட்சியை பொறுத்தவரை? இந்த கட்சியிலேயே அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கூட சில பேர் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய நடைமுறை என்பது அதுவாகத்தான் இருக்கிறது. எப்படி சாத்தியப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.